குலதெய்வ வழிபாடு செய்யலைன்னா கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், புத்திர பாக்கியம், வீடு மனை வாகனம், வீடு கட்டுறது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். இப்போ உதயத்துல பாம்பு உட்கார்ந்து இருக்குது அப்படின்னா இப்போ ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா சக்சஸ் ஆயிடும்னு சொல்லுது. ஓகே சார். கருத்தரிக்கிற காலம் வந்துச்சு, நீங்க ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா சக்சஸ் ஆயிடும்னு சொல்லுது. சனி குரு 4ஆம் அதிபதி தொடர்புல வந்துச்சுன்னா இவங்க காவல் தெய்வத்தை பத்தி கேட்கறாங்க அப்படின்றத அந்த பிரசன்னமே சொல்லிடும். எது தொடர்புல இருக்குதோ அந்த அந்த கிரகங்களுடைய தொடர்பை வச்சு அது குலதெய்வமா காவல் தெய்வமான்றதை நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். மலேசியாலே வராகியுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை கோயில் இருக்குதோ அதே மாதிரி எல்லா தெய்வங்களும் எல்லா அப்ராட்லயும் எல்லாருமே பண்றாங்க. அதுக்கு என்ன பரிகாரமோ அதை அங்கேயே செய்யறாங்க. சொல்றவங்க வந்து நீண்ட காலம் சொல்ல முடியறது இல்லை. ஏன்னா அந்த தெய்வம் வந்து உள்ள வந்து உட்காருன்னு சொல்லும்போது உடல் பலவீனம் ஆயிடுது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நிப்பாட்டிடுறாங்க. அந்த அசைவ படையல் படைக்கிறாங்கன்னா அசைவ படையல் தான் நீங்க கொடுக்கணும். அதுக்கு வந்து சைவ படையல் கொடுத்தா அந்த தெய்வம் ஏற்காது. அந்தந்த தெய்வம் என்ன தெய்வம்னு பார்க்கணும். அந்த தெய்வத்துக்குரிய படையலை நீங்க போடணும். அப்பதான் அந்த தெய்வம் சாந்தமாகும். நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கும் பல தகவல்களை நம்ம கூட தர்றதுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க பிரசன்ன ஜோதிட ஆச்சாரியா ஆனந்தவேல் சார். அவங்கதான். வணக்கம் சார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தை மறந்துடுறாங்க. தெரிஞ்சாலுமே அதை வழிபடுறதுக்கு மறந்துடுறாங்க. இந்த மாதிரி குலதெய்வத்தை மறந்துட்டு இருக்கும்போது என்ன மாதிரியான விளைவுகளை அவங்க சந்திக்கிறாங்க சார்? அதாவது குலதெய்வத்தை மறந்தவங்க அடிப்படையிலேருந்து கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், புத்திர பாக்கியம், தொழில், நிரந்தர வேலை இல்லாம எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறாங்க. எதை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது. குலதெய்வ வழிபாடு செய்யலைன்னா கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், புத்திர பாக்கியம், வீடு மனை வாகனம், வீடு கட்டுறது எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். ஸோ குலதெய்வத்தை மறந்துட்டு வேற எந்த தெய்வ வழிபாடு செஞ்சாலும் கூட அது நிறைவேறாது. ஒரு யமதர்மன் கூட குலதெய்வத்தை வணங்காம உயிரை எடுக்கிற அதிகாரத்தை பெற முடியாது. ஒரு யமதர்மன் கூட குலதெய்வ ஒரு உயிரை எடுக்கிற அதிகாரத்தை பெறணும்னா குலதெய்வத்தோடைய அனுமதி கேட்டுதான் எடுக்க முடியும். ஸோ அப்போ குலதெய்வம் வந்து ரொம்ப முக்கியமான வழிபாடு. ரெண்டாவது வந்து உங்க குலத்தை வாழ வச்ச தெய்வம் குலதெய்வம். ரெண்டாவது வந்து இப்ப நவகிரக யாகம் பண்றீங்க, 1,00,000 செலவு பண்றீங்கன்னாலும் கூட குலதெய்வத்தை வழிபாடு செய்யாம நவகிரக யாகம் வழிபாடு பண்ணா அது பயனற்றுதான் போகும். அது என்ன தெய்வமாக இருந்தாலும் அது பயனற்றுதான் போகும். அது அருள் கொடுக்காது. தெய்வம் அந்த அந்த தெய்வம் அனுமதிக்காம வேற எந்த தெய்வத்தையும் அந்த அருள் கிடைக்காது. வாழ்க்கையில ஒரு லைஃப்ல வந்து ஒரு growth இருக்காது. ஒரு தெய்வத்தை விட்டு இன்னொரு தெய்வம் வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த தெய்வம் உக்கிரமாயிடும், கோபமாயிடும். குலதெய்வத்துக்கு இணையான ஒரு தெய்வம் பாத்தீங்கன்னா அது காவல் தெய்வம். அது சென்றாயிரு, கருப்புராயிரு, கருப்புசாமி, கற்பண்ணசாமி, வெள்ளைச்சாமி, அந்த மாதிரி நிறைய காவல் தெய்வங்கள் இருக்குது. சங்கிலி கருப்பனு, ஸோ இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்குது. இப்போ அந்த ஏதாவது ஒரு வெளியூர் மாவட்டங்களுக்கு போறீங்க, அங்க வந்து இந்த மாதிரி கருப்பராயரு, சென்றாயரு யாராவது பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு வணக்கத்தை மட்டும் தான் செலுத்தணும். அங்க ஒரு திருவிழா நடக்குதுன்னா அவங்களுக்கு வணக்கத்தை செலுத்தணும். அங்க போய் பிரார்த்தனையை வைக்க கூடாது. ஏன்னா உங்களுடைய குலதெய்வத்திட்ட தான் நீங்க பிரார்த்தனையை வைக்கணும். எது ஒண்ணும் அங்க இருக்கு. அந்த தெய்வத்தை விட்டு வேறு தெய்வத்திட்ட நீங்க வந்து பிரார்த்தனையை முன் வச்சுன்னா அந்த தெய்வம் உக்கிரமாயிடும். ஸோ அதனால வந்து வணக்கத்தை மட்டும்தான் செலுத்தணும். ஒரு வெளியூர் மாவட்டம் போறீங்க, அங்க ஒரு திருவிழா நடக்குதுன்னா அங்க தாராளமா கருப்பராயரு, சென்றாயரு, எந்த தெய்வமா இருந்தாலும் ஐயனாரு, முனீஸ்வரனு, எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்க வந்து வணக்கத்தை செலுத்தலாம், தப்பு இல்லை. ஆனா பிரார்த்தனையை உங்களுடைய குலதெய்வத்திட்ட தான் நீங்க முன் வைக்கணும். இது வந்து அதே மாதிரி இந்த குலதெய்வத்துக்கு இணையான தெய்வம் தான் இந்த காவல் தெய்வங்கள். இவங்கெல்லாம் பச்சையம்மனுடைய அந்த மாதிரி தியானத்துக்காக சப்த முனிகள் காவல் காத்துட்டு இருப்பாங்க. அது நிறைய கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். பச்சையம்மன் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. 7 சப்த முனிகள் உட்காந்து, வாழைமுனி, செம்முனி, அந்த மாதிரி 7 முனிகள் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி குடும்ப தெய்வங்கள் ஒண்ணு இருக்குது. அதாவது உங்க குடும்பத்துக்காக உழைச்சவங்க, வறுமையில இருந்து கஷ்டப்பட்டவங்க, அவங்க வந்து போராடக்காரியா இருந்திருப்பாங்க. அவங்கள வழிபாடு மஞ்சள் கிழங்கு வச்சு, வெள்ளம் தண்ணி வச்சு, புடவை வச்சு அவங்க வழிபாடு பண்ணும்போது உங்க குடும்பத்துல அவங்க ஒன்றி இருப்பாங்க. சோ அது வந்து குடும்ப தெய்வம். குலதெய்வத்தை வழிபடுறதுக்குன்னு தனிப்பட்ட முறைகள் ஏதாவது இருக்கா சார்? குலதெய்வ வழிபாடு நின்று போச்சு, குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா முதல்ல அபிஷேக ஆராதனை பண்ணி வழிபாடு பண்றது நல்லது. அதுக்கப்புறம் அந்த தெய்வத்துக்கு சைவ படையலா அசைவ படையலான்னு பார்த்துக்கிட்டு அந்த படையலை கொடுக்கும் போதுதான் அது சிறப்பை கொடுக்கும். அந்த அசைவ படையல் படைக்கிறாங்கன்னா அசைவ படையல் தான் நீங்க கொடுக்கணும். அதுக்கு வந்து சைவ படையல் கொடுத்தா அந்த தெய்வம் ஏற்காது. அந்தந்த தெய்வம் என்ன தெய்வம்னு பார்க்கணும். அந்த தெய்வத்துக்குரிய படையலை நீங்க போடணும். அப்பதான் அந்த தெய்வம் சாந்தமாகும்.
ஓகே. அது குடும்ப தெய்வம்ன்றது வீட்டிலே வணங்குறது. உங்க குடும்பத்துக்காக வாழ்ந்த மறைந்த தெய்வங்கள், முன்னோர்கள் அது. ம். அது வீட்டிலேயே காவல் காக்கும். பல்லி ரூபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும். அது ம். சிம்டம் குடுத்துக்கிட்டே இருக்கும். உங்க வீட்ல அது அது உங்க பல்லி இருந்தா லட்சுமி கடாட்சம். வரதராஜ பெருமாள் கோயில்ல கூட பார்த்தீங்கன்னா, பல்லி தொட்டு கும்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. தோஷம் நிவர்த்தி ஆகணும். ஸோ வீட்ல பல்லி இருந்தா நல்லது. வீட்ல பல்லி இருந்தா நெறைய பேருக்கு ஆமா சார். இப்போ யாரும் பள்ளி சாவடிச்சிடுறாங்க. வைக்கிறது கிடையாது. பயப்படுறாங்கன்னு சொல்லி ஆ. வீட்ல பல்லி இருந்தா லட்சுமி கடாட்சம். தெய்வ அனுகூலம் இருக்குன்னு அர்த்தம். ஓ! ஸோ பல்லி சூப்பர் இருந்தா சார். விரட்டக்கூடாது. அது ஓகே. நம்மள நம்மள மறைமுகமா நம்ம வேற ஒரு ரூபத்துல உட்கார்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ம். நீங்க புது வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு போனா கூட அங்க கூட பல்லி வந்து உட்கார்ந்துருக்கும் பாத்தீங்களா? ஆ. நீங்க என்னதான் வீடு ஷிஃப்ட் பண்ணா கூட அந்த தெய்வம் வந்து உட்கார்ந்துரும். ஓகே. பழைய வீட்ல பல்லி இருக்கும். சரி நம்ம புது வீடு தானே போறோம்ன்னு பார்த்தா, அங்க கூட ஆ. அந்த பல்லி வந்து உட்காந்துரும். ஆ. ஏதோ ஒரு ரூபத்துல அது உள்ள வந்து உட்காந்துரும். ஸோ சரிங்க. பல்லி இருந்தா நல்லது. நல்லதுதான். ம். சூப்பர் சார். இஷ்ட தெய்வம்ன்றது நீங்க விரும்பி ஒரு சீரடி சாயையோ, ஸ்ரீ ம். ராகவேந்திரரோ, வள்ளலாரையோ நீங்க விருப்பப்பட்டு அந்த ஜீவ சமாதி வழிபாடு இதெல்லாம் வந்து இஷ்ட தெய்வம். ஓகே சார். ஓகே. உபாசன தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ம். தெய்வம் வந்து பர்ட்டிகுலர் குருமார்கள்ட்ட தொடர்ந்து ஜோதிட சாஸ்திரமோ, குருகுல பயிற்சியோ, தொடர்ந்து வேதங்கள், சாஸ்திரங்கள தொடர்ந்து படிக்க படிக்க அவரு ஒரு தெய்வத்த சொல்லுவாரு. அந்த ம். தெய்வம் நம்ம மரண படுக்கையில இருக்கிற வரைக்கும் நிழல் போல வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே சார். அடுத்தடுத்து அந்த நிமித்தங்கள சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய தெய்வம் வந்து உபாசனை தெய்வம். ம். ஸோ இத்தனை கேட்டகரி இருக்கு. இது எல்லாத்தையும் விட முதல் தெய்வம் எதுன்னா காவல் தெய்வம் தான். ஓ. ஸோ காவல் தெய்வத்துக்கு இணையான தெய்வம் இந்த குலதெய்வம். அதாவது குடும்ப குலதெய்வத்திற்கு இணையான தெய்வம் காவல் தெய்வம். ஓகே சார். இந்த ஓகே. புடுபுடுக்காரன் கண்ணுலலாம் நல்லா தெரியும். ம். அந்த வீட்டு வாசப்படில இருந்து புடுபுடு ஆட்டிக்கிட்டே இருப்பாப்புல. ஆமாமா. "அ பச்சையம்மா வழிவிடுமா, எனக்கு போஜனம் குடும்மா, அந்த தாய் சோறு போடும்" அப்படின்னு கேட்பாப்புல. ஓகே சார். ஓகே. அந்த அவருடைய கண்ணுக்கு தெரியும். வாசல்ல உட்காந்து காவல் காக்கிற தெய்வம் தான் காவல் தெய்வம். ஆ. அடுத்த வீட்டுக்கு போவாப்புல, "சென்றாயா வழி விடுப்பா, எனக்கு அந்த அம்மா சோறு போடுவாங்கன்னு." அந்த வீட்ல ஓகே சார். வாசப்படியில தெரியும் அந்த தெய்வம். "முனீஸ்வரா வழி ம். விடுப்பா, போஜனம் போடும் அந்த தாயி, நல்ல தாயி போஜனம் போடும். வழி விடுப்பா" அப்படின்னு கேட்கும். அந்த வீட்ல அந்த வாசல்ல அந்த தெய்வம் இருக்குதா இல்லையான்னு புடுபுடுக்காரனுக்கு தெரிஞ்சிடும். ம். அதனால அந்த வாசப்படியில நின்னு காவல் காக்குற தெய்வம், ம். "ஐயனாரே வழி விடுப்பான்னு" கேட்பான். ஓகே சார். புடுபுடுக்காரங்க அவங்களுக்கு அந்த கண்ணுக்கு நல்லா தெரியும் அந்த தெய்வம். ஸோ வாசல்ல காவல் காக்கிற தெய்வம் காவல் தெய்வம். ஸோ நம்முடைய மரபுகளை மீறாம தொடர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுது நம்முடைய அடுத்த கட்ட நிலைமைக்கு கொண்டு போற தெய்வங்கள் தான் இவங்க எல்லாருமே. ஓகே சார். ஜோதிடம், பிரசன்னம், அருள்வாக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து இது எல்லாமே வந்து ஒரு சேர்ந்த விஷயம் தானா? இல்ல இது எல்லாமே தனித்தனி விஷயங்கள குறிக்கக்கூடிய ஒன்றா சார்? அதாவது ஜோதிடம்ன்றது இப்ப பராசர ஜோதிட முறையில பாக்குது. ஜாதகத்தை வச்சு பாக்குறது ஜோதிடம். பிரசன்னம்ன்றது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு அவங்க கேட்கிற நேரத்துல பிரசன்னம் போட்டு பாக்குறது பிரசன்னம். ஓகே, ஓகே. அருள்வாக்கு சொல்றதுன்றது அது குறி சொல்ற மாதிரி. ம். அது அது அவங்களுடைய உடலுடைய இதுவை பொறுத்து. அதாவது குறி சொல்றவங்க வந்து நீண்ட காலம் சொல்ல முடியறது இல்லை. ஏன்னா அந்த தெய்வம் வந்து உள்ள வந்து உட்காருன்னு சொல்லும்போது உடல் பலவீனம் ஆயிடுது. ம். அந்த குறி சொல்றவங்க வந்து ஒரு நீண்ட காலம் அதை சொல்ல முடியறது இல்ல. ஒரு ம். காலகட்டத்துக்கு அப்புறம் நிப்பாட்டிடுறாங்க. ஸோ ஓகே. குறி சொல்றதுன்றது அது அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து. ம். பிரசன்னம்ன்றது என்னன்னா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன முறைகள். கேட்கிற கேள்வி நேரத்துல நம்ம அந்த பிரசன்னத்தை போடுறோம். ஓகே. அதுல நிறைய வகைகள் இருக்கு. தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், ஓர பிரசன்னம், இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. அதுல ஜாமக்கோல் பிரசன்னம் ஒரு வகை. ஓகே, ஓகே, ம். ஓகே, ஓகே. இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த விஷயத்த நானுமே வந்து சமீப காலமா நெறைய கேள்விப்படுறேன். அது என்ன சார் சாமக்கோல் பிரசன்னம்? அதுல ஏதாவது தனி சிறப்புகள் இருக்கா? ஆமா, ஜாமக்கோல் பிரசன்னம்னா என்ன? அதாவது ஜாமம்ன்று சொன்னா 1.5 மணி நேரம். காலை சூரிய உதயத்திலிருந்து ம். சூரியன் அஸ்தமம் ஆகின்ற காலம் வரைக்கும் 8 ஜாமம். அதே மாதிரி மாலை சூரியன் அஸ்தமனத்திலிருந்து விடியற்கால சூரிய உதயத்திலிருந்து 8 ஜாமம். ஸோ ஜாமம்ன்று சொன்னா 1.5 மணி நேரம். ஆருடம்ன்றது பிரசன்னம். ம். ஸோ கோல்ன்றது கிரகங்களை குறிக்கிறது. ஸோ ஜாமக்கோல் பிரசன்னம். ம். நம்ம கர்த்தா கேட்கிற நேரத்துல அந்த உதயம், ஆருடம், கவிப்புன்னு உட்காருது. உதயம்ன்றது 1.5 மணி நேரத்துக்கு நம்ம இப்ப என்ன நேரத்துல மீடியால இன்டர்வியூ கொடுக்குறோமோ அதுக்கான நேரத்துக்கான ஜாமத்துல அந்த உதயம் வந்து உட்காரும். ஓகே. ஆருடம்ன்றது 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இது மாறுபட்டே வந்துகிட்டே இருக்கும் இது. ஸோ ம். இது வந்து ஆருடம். இதுல கவிப்பு அப்படின்னா இந்த கர்த்தா எதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அந்த அந்த விஷயத்தால நஷ்டங்களையும் துயரங்களையும் அது இந்த கவிப்பு சொல்ல வரப்போகுது. ஸோ இதுதான் ஓகே, ஓகே. உதயம், ஆருடம், கவிப்பு. ஆருடம்ன்றது எதற்கு, எதனால், ஏன், எப்படி அந்த விஷயங்களை சொல்ல போறது ஆருடம். ஓகே, ஓகே. உதயம்ன்றது அந்த நிகழ்கால சம்பவங்களையே நடைபெறக்கூடிய சம்பவங்களை சொல்ல போறது தான் உதயம். இந்த உதயம், ஆருடம்,
கவிப்பு, இவங்க 3 பேரும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இந்த ம். ஜாமோகோல் பிரசன்னத்துல. இந்த ஜாமோகோல் பிரசன்னத்துல இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னு சொன்னா, கர்த்தா வந்து நேர்ல வந்து உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஓ! இப்போ ஓகே, ஓகே. மற்ற பிரசன்னத்துல பாத்தீங்கன்னா, தாமிர பிரசன்னம் ஆகட்டும், சோழி பிரசன்னம் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து கர்த்தா எதிர்த்தாப்புல வந்து உட்காரணும். இந்த ஜாமோகோல் பிரசன்னத்துல அப்படி இல்லை. ஆன்லைன் மூலியமா நீங்க கன்சல்டிங் பண்ணிக்கலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் அதாவது வரலாம். அ நேர்ல வரணுன்ற அவசியமே கிடையாது. நேர்லயுமே இல்ல. ஆன்லைன்ல கால் பண்ணிக்கலாம். பண்ணி கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே இதுக்கு சார், ஓகே சார். நேரங்காலம், நியதி எதுவுமே இல்ல. ராகு ம். காலம், யமகண்டம், குளிகை இந்த மாரியான கால நிர்ணயங்கள் எதுவுமே கிடையாது. இந்த எத வச்சு பிரசன்னத்துக்கு அவங்களுக்கு நீங்க ஜாதகம் சொல்ல முடியும்? இது பிரசன்னம். ஆ இது பிரசன்ன பிரசன்னம் சொல்ல முறைகள். முடியும். அவங்க ஓகே, ஓகே. கேட்கிற கேள்வி நேரத்துல அந்த உதயம், மாறுடம், கவிப்பு அந்த கேள்விக்கான பதில்கள நவகிரகங்களும், கோச்சார கிரக நிலை கோச்சார கிரக நிலைகளும் தான் சொல்லப் போகுது. ஓகே சார். அது ஓகே, எந்த ஓகே. மாரியான கேள்வியாக இருந்தாலும் அந்த கேள்விக்கான பதில அந்த பிரசன்னம் சொல்லப் போகுது. சரி, அது சரி. வரன் விஷயமாகட்டும், செய்வினை பிரச்சனையாகட்டும், ம். தொழில் போட்டியாகட்டும், வங்கியில கடன் வாங்குறதாகட்டும், ஆ இது மாரி அதாவது ஏ டூ இஜட் எந்த என்ன கேள்வி வேணாலும் பிரச்சனைகள்னு சொன்னாலும். குழந்தை பிறப்பாகட்டும், ம். 2வது குழந்தை பிறக்குமா? ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருக்கிறோம். அவர் நல்லபடியா தேறி வருவாரா? வீடு, மனை, ம். வாகனம் வாங்கலாமா? கார் வாங்கலாமா? செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாமா? இப்போ லேண்ட் வாங்குனா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? இப்படி நம்ம எதை சார்ந்த எந்த கேள்வியாக இருந்தாலும் நம்ம அந்த கேள்விக்கான பதில இந்த உதயம், மாறுடம், கவிப்பு சொல்லிடும். சூப்பர் சார், சூப்பர். இது எது வந்து இப்போ சோழி பிரசனம்னா, ஆச்சாரியாவ நேர்ல வந்து பார்த்து, அவங்க ரூம் போட்டு, அக்காமடேஷன்ஸு, ஃபுட் ம். எக்ஸ்பென்சஸ், டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் இவ்ளோ செலவு பண்ண வேண்டும். ஆனா, இந்த ஜாமக்கோல் பிரசனத்துல அப்படி இல்ல. ஆ. அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே கேள்வி கேட்டு, அந்த கேள்விக்கான நேரத்துல நம்ம அந்த பிரசன்ன சார்ட்ட போட்டு பார்க்கிறோம். ஓகே, ஸோ ஓகே. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல். இது வந்து அ மா வெளியூரு, வெளி மாவட்டம், அப்ராடு, ஸோ மலேசியா, சிங்கப்பூர் எந்த கண்ட்ரில இருந்தாலும் அவங்க அங்கருந்தே தொடர்பு கொண்டு பேசலாம். சூப்பர் சார். ஸோ இப்போ நீங்க சொல்றீங்க, எங்க இருந்து வேணாலும் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. இப்ப அப்படி பேசுறாங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு சார்ந்தவங்களா இருக்கட்டும், நீங்க எங்கேயாவது இருந்தாங்க அப்படின்னா, ஆ அவங்களுக்கான பரிகாரங்கள் நீங்க சொல்லும்போது, அவங்கனால எளிதில பண்ண முடியும். இப்போ வெளிநாடுகள்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கான தீர்வு எப்படி சார் நீங்க குடுக்க முடியும்? கண்டிப்பா. இன்னைக்கு மலேசியாலயே வராகியுடைய சிலைய பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்றாங்கல்ல. ஆ. தமிழ்நாட்டுல இருக்கிற எத்தன கோயில் இருக்குதோ, அதே மாரி எல்லா தெய்வங்களும் எல்லா அப்ராட்லயும் எல்லாருமே பண்றாங்க. துபாய்லயே இந்து கோயில்கள் நெறைய வந்துடுச்சு. சூப்பர், ஸோ அதனால சூப்பர். இங்க என்ன பரிகாரமோ அத அங்கேயே செய்றாங்களே. ஓகே சார். ஓகே, ஓகே. முருகர் கோயிலாகட்டும், சிவபெருமான் ஆகட்டும், அம்பாள் ஆகட்டும், எல்லா தெய்வங்களும் அப்ராட்லயும் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. தமிழர்கள் ம். எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, அங்கெல்லாம் அங்கேயும் அப்ராட்லயும் தமிழர்கள் வாழுற எல்லா இடங்கள்லயும் தெய்வங்கள் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு நடத்துறாங்க. ஓகே இப்ப சார். மலேசியாலயே வராகி வழிபாடு நடந்துட்டு இருக்கு. ஓகே. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழர்கள் வாழுற இடத்துலலாம் தெய்வங்கள் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறாங்க. சூப்பர் ஸோ சார். அங்கேயே நம்ம அந்த பரிகாரத்த தாராளமா செய்யலாம். தாராளமா ம். செய்யலாம். சூப்பர் சார். இப்ப நீங்க எப்படி பரிகாரங்கள்னு சொல்லும்போது, இப்போ ஒரு திருமணம் ஆகல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு தடவ கூட நேர்ல வரணும்னு அவசியம் இல்ல. நீங்க அப்ப பேசும்போதே பரிகாரத்தையும் சொல்லிருவீங்க. ஆமா, கண்டிப்பா. அந்த ஓகே. பிரச்சனத்துக்கு என்ன தீர்வு? அது எப்ப ம். அந்த திருமணம் எப்ப ஆகும்? அது ஆகும் காலம் எப்போ? இது எல்லாமே எல்லாமே சொல்லி சொல்லிடலாம். ஓகே சார். சூப்பர் சார், ம். சூப்பர் சார். இப்ப அதான் திருமணம் தடை நீங்கிறதுக்கு நெறைய பரிகாரங்கள் சொல்றேன்னு சொல்றீங்க. அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுமே வந்து ஃபோன் பண்ணி கேட்டாலே அதற்கான தீர்வு கிடைச்சிரும் உங்ககிட்ட. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது ஓகே, ஓகே. இது பிரசன்னத்தின் மூலியமாவும் சொல்லலாம். ம். அதே மாரி ஜாதகம் இருந்தா ஜாதகத்த பார்த்துட்டும் சொல்லலாம். குழந்தை ம். இல்லாதவங்களுக்கு அதாவது ஜனனகால அதான் குரு உங்ககிட்ட மீது கேது வரவங்க கிட்ட பயணிக்கின்ற ஆமா. ஜ ஜாதகம் இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு அவசியம் இல்ல. ஓகே, ஓகே. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு தான் பிரசன்னம். ம். இப்போ அப்ப ஜாதகம் இருக்குது. புத்திர பாக்கியம் தாமதம் ஆகுது அப்படின்னா, ஜனனகால குரு மீது கேது பயணிக்கின்ற காலம். ஜனனகால கேது மீது குரு பயணிக்கின்ற காலத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா சக்சஸ் ஆயிடும். ஓகே சார். இப்போ ஓகே, ஓகே. பிரசன்னத்துல வந்து உதயத்துல பாம்பு இருக்கு, கருத்தரிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கருத்தரிக்கும்னு சொல்லிடும். ம். ஸோ அந்த பிரசன்னத்துல என்ன கிரகங்கள் உட்கார்ந்திருக்கோ, அந்த பிரசன்னம் வந்து அ இப்போ ட்ரீட்மெண்ட் போகலாம், இப்போ போக வேணாம்னு சொல்லிடும். ஓகே, அந்த ஓகே. கவிப்பில போய் வந்து செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. ம். செவ்வாய்ன்னா அதாவது மருத்துவரையும் குறிக்கும். சூரியன்னா மருத்துவரையும் குறிக்கும். ஸோ ம். கவிப்பில இப்போ போய் உட்கார்ந்திருக்காருன்னா, அந்த காரகிரகங்கள் போய் கவிப்பில போய் உட்காரும் பொழுது, இப்போ போகாதீங்க. இன்னும் ஒரு 2 மாசம் போகட்டும்னு சொல்லும். ஓகே சார். ஓகே, ஸோ ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து அந்த பிரசன்னத்துல என்ன கிரகங்கள் உட்கார்ந்திருக்குதோ, ம். அ அதுக்கு தகுந்த பதில நம்ம சொல்லிடுவோம். ஓகே. இப்போ கிரகங்கள் போனாதீங்க, இப்போ செலவாகும். தேவையில்லாம ட்ரீட்மெண்ட் செலவு எக்ஸஸ் ஆகும். ம். ஐவிஎஃப் கருத்தரிப்புக்கு இப்போ போகாதீங்க. ஸோ ம். இதெல்லாம் வந்து நம்ம அந்த கிரக அமைப்ப பத்தி நம்ம சொல்லிர்றோம். ஸோ ஓகே அப்ப அதுக்கு சார். தகுந்த மாரி ஒரு 2 மாசம், 3 மாசம் கழிச்சு போகும்போது ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ஃபெயிலியர் ஆகுற கேஸ் நெறைய இருக்கு. ஐவிஎஃப் கருத்தரிப்பு முறை, செயற்கை கருத்தரிப்பு முறையில. ஸோ இந்த மாரி அ
ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது லேக்ஸ் கணக்குல செலவு பண்றாங்க. ஆனா சக்சஸ் ஆக மாட்டேங்குது. காரணம் அப்ப இந்த அவங்களோட டைம்ல போகாதீங்க. இன்னும் 2 மாசம் கழிச்சு போங்க. சக்சஸ் ஆயிடும்னு நம்ம சொல்லிறணும். ஓகே, ஓகே. சோ இதெல்லாம் வந்து கிரக பிரசனத்துல வெற்றி தான். அமைப்புகள் வந்து எப்படி இருக்குதோ அது சார்ந்து தான் கண்டிப்பா அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில். அவங்களுக்கான பதிலா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே சார், ஓகே சார். ம். சூப்பர் சார். இப்போ உதயத்துல பாம்பு உட்கார்ந்து இருக்குது அப்படின்னா, ம். இப்ப ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா சக்சஸ் ஆயிடும்னு சொல்லுது. ஓகே சார். கருத்தரிக்கிற காலம் வந்துச்சு. ம். நீங்க ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா சக்சஸ் ஆயிடும்னு சொல்லிடுது. ஓகே, ஓகே. அந்த ம். மாதிரி நீங்க நெறைய நெறைய சொல்லியிருக்கீங்க. சொல்லியிருக்கிறோம். இப்போ நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்டின்னா, குலதெய்வ வழிபாடுன்றது ஒண்ணு இல்லாமலே போயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? ஏன் அவங்களுடைய குலதெய்வத்த வந்து அவங்கனால கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது? இந்த மாதிரி என்னுடைய குலதெய்வம் என்ன அப்டின்னு சொல்லி உங்கள்ட்ட வரும்போது, நீங்க வந்து அத கண்டுபிடிச்சு குடுக்க முடியுமா? கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா, ஊர் விட்டு ஊர் வந்துடுறாங்க. ம். இப்ப ஆமா. பிழைப்ப தேடி குலம் விட்டு இடம் விட்டு இடம் வந்துடுறாங்க. ம். அப்போ சென்னை வந்துடுறாங்க. பிழைப்ப தேடி வந்துடுறாங்க. அப்போ 2, 3 தலைமுறையா சென்னையிலேயே செட்டில் ஆன உடனே, அங்க முன்னோர்கள் வந்து குலதெய்வத்தையே குலதெய்வத்த மறந்துர்றாங்க. மறந்துடுறாங்க. ம். இப்ப இந்த மாரி ஒரு கிளையண்ட் வந்து மலேசியால போன மாசம் தொடர்பு கொண்டு பேசினாங்க. ஓகே சார், 4 ஓகே சார். தலைமுறையா மலேசியாவிலேயே இருந்துட்டாங்க. ஓ! அப்போ அவங்க குலதெய்வத்தையே மறந்துட்டாங்க. ஆனா ஊர் வந்து வேலூர் பக்கம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஓகே முன்னோர்கள் சார், ஓகே வந்ததுன்னு. சார், ஓகே. அவங்க முதல் தலைமுறையில பொருளாதாரத்துல நல்லா சிறப்பா இருந்திருக்காங்க. அடுத்து, அடுத்து, அடுத்து தலைமுறைகள் போக, போக, போக பொருளாதாரத்தையும் இழந்துட்டு ரொம்ப கஷ்டமான நிலைமையில கடைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ம். அப்ப மாரி அதே மாரி கலப்பு திருமணம் செய்றவங்க அந்த ம். வழிபாட்டு முறைய நின்னு போயிடுறாங்க. இப்ப ஒரு ம். குடும்பத்துல 4, 5 வாரிசு இருக்குன்னா, நம்ம அப்பா, அம்மா தானே வழிபடுறாங்க. நம்ம ஏன் வழிபாடு பண்ணணும்? ஆமா. அப்ப கலப்பு திருமணம் செஞ்சவங்க இந்த வழிபாட்டு முறை நின்று போகுது. ம். குலம் விட்டு அதாவது ஊர் விட்டு ஊர் வந்து இப்ப பெயர்ச்சி ஆகுறவங்க 2, 3 தலைமுறை சென்னையில செட்டில் ஆகுறவங்க, இல்ல ம். வெளியூர்ல போய் பிழைக்க போய் அங்கேயே போய் வெ வெ இதர மாவட்டங்கள்ல போய் வசிக்கிறவங்க. ஸோ ம். இவங்கெல்லாம் குலதெய்வத்த மறக்கிற சூழல வந்துடுது. அப்ப ம். பூர்வீகம் தெரியும்போது நம்ம அந்த பூர்வீகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு இது இருக்குது. இப்போ அ ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு மாவட்டங்கள சுட்டி காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா, ரிஷபம்னு சொன்னீங்கன்னா, அ வெ வெ சென்னை, காஞ்சிபுரம், இப்படி திருவள்ளூர், ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு இது இருக்குது. ஸோ நம்ம அத வச்சு நம்ம வந்து இந்த உங்களுடைய குலதெய்வம் இங்க இருக்குதுன்றத ஓகே. நம்ம இப்ப கண்டுபிடிக்கிறோம். யாராவது கால் பண்ணி என்னுடைய ம். குலதெய்வம் கேட்டாங்க அப்டின்னா, உங்களோட ராசிய வச்சு ராசிய ஊர வச்சு அந்த உங்கனால உதயம், கண்டுபிடிக்க முடியும். ஆருடம் அந்த வச்சு நம்ம அத கண்டுபிடிக்கிறோம். ஓ! அந்த உதயம் சரி, எந்த சரி, ராசியில சரி. வந்து விழுதோ, ஆ, அந்த ஊர் மாவட்டங்கள வச்சு உங்க குலதெய்வம் இங்க தான் இருக்குது ஆ. அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்ம. சூப்பர் சார், சூப்பர் ம். சார். இந்த குலதெய்வம் வந்து கண்டுபிடிச்சு சொல்றீங்க சரி. அவங்களுடைய குலதெய்வம் வந்து ஆணா? பெண்ணா? எந்த கடவுள சார்ந்து இருக்கும்? அந்த விஷயத்தையுமே நீங்க கண்டிப்பா, சொல்லிருவீங்களா? கண்டிப்பா. இப்ப உதயம் எந்த ராசியில உட்காருதோ, அது ஆண் ராசின்னா ஆண் ராசி. அது ஓ! 1, 5, 9. ஓகே, ஓகே. உதயம் ஆண் ராசியில உட்கார்ந்துச்சுன்னா 1, 5, 9 எல்லாமே ஆண் ராசியில வரும். ஓகே சார், அப்போ ஓகே அது சார். ஆண் ராசி நம்ம ஆண் தெய்வம்ன்றத நம்ம தீர்மானிக்கிறோம். அதே அது ம், பெண் ராசியில உட்காரும்போது, அவங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வம்ன்றத நம்ம டிக்ளேர் பண்றோம். அதே ம். நேரத்துல அ ஆண் ராசியில பெண் கிரகங்கள் வந்து உட்காரும்போது, அது பெண் தெய்வமா இருக்கும். ஓகே ஸோ சார், அது ஓகே. வந்து பிரசன்னத்த பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ம், ம். சரி இப்போ குலதெய்வத்த கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்றீங்க. இந்த குலதெய்வத்த கண்டுபிடிக்கிறதுக்கான ஏதாவது விதிமுறைகள் இருக்குதா? ஆமா. அதாவது சனி, குரு 9ஆம் அதிபதி தொடர்புல ம். வந்துச்சுன்னா, இவங்க குலதெய்வத்த பத்தி கேட்கறாங்க அப்படின்றத காமிக்கும். ஓகே, ஓகே. சனி, குரு 4ஆம் அதிபதி தொடர்புல வந்துச்சுன்னா, இவங்க காவல் தெய்வத்த பத்தி கேட்கறாங்க அப்படின்றத அந்த பிரசன்னமே சொல்லிடும். ம். எது தொடர்புல இருக்குதோ அந்த அந்த கிரகங்களுடைய தொடர்ப வச்சு அது குலதெய்வமா, காவல் தெய்வமான்றத நம்ம டிக்ளேர் பண்ணிர்றோம். ஓகே, ஓகே. ஓ! அப்ப 2மே தனித்தனி. எப்படின்னா குலதெய்வம் வேற, காவல் தெய்வம் வேற. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே, ஓகே. அதாவது உங்க குலத்தை காத்த தெய்வம் குலதெய்வம். ஓகே சார். அந்த ஊர் எல்லையில மக்கள பாதுகாக்கிற தெய்வம் காவல் தெய்வம். ஓகே, இப்ப ஓகே, ஓகே. குலதெய்வத்த மறந்தவங்க காவல் தெய்வத்த வழிபாடு செய்றாங்க. இப்ப ம். குலதெய்வத்திற்கு இணையான ஒரு தெய்வம் தான் காவல் தெய்வம். ஓகே சார். ஓகே, அந்த ஓகே. ஊர் எல்லையில பாதுகாத்து காவல் காக்கும். அந்த ஆ ஊர் மக்கள காப்பாத்துறதுக்காக அந்த தெய்வம் காத்துட்டு உட்காந்துருக்கும். ஓகே சார். ஸோ ஓகே, அது ஓகே. குலதெய்வத்திற்கு இணையான ஒரு தெய்வம் தான் காவல் தெய்வம். காவல் தெய்வம். ம். இப்ப வந்து இவங்க வழிபடுறதுன்னா 2 பேரையும் சேர்த்தே ஒரு வழிபடணும். சிலர் 2 தெய்வங்களையும் வழிபடுவாங்க. ஓகே, ஓகே, ஊர் ஓகே. எல்லையை காக்கிற தெய்வங்களையும் வழிபடுவாங்க. ம். குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும். ம், ஸோ ம். 2 தெய்வங்களையும் வழிபடுவாங்க. இப்ப நீங்க ம். அந்த சொல்றீங்கல்ல, காவல் தெய்வத்தையுமே உங்களால கண்டுபிடிச்சு குடுக்க முடியுது. ஆமா. அப்படித்தானே அந்த சார்? கிரகங்கள் என்ன உட்காருதுன்றத பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். கிரக அமைப்பு பொறுத்து பொறுத்து தான் உங்களால. அந்த அது அது இவங்களுடைய முன்னோர்கள் எந்த தெய்வத்த வழிபட்டுருக்காங்களோ, ம். அந்த கிரக தொடர்பு வச்சு தான் நம்ம சொல்லப் போறோம்.